வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். சில பேருக்கு தொட்டதெல்லாம் வெற்றியா முடியும். சில பேருக்கு தொட்டதெல்லாம் தோல்வியா முடியும். இதில் உள்ள ரகசியம்தான் என்ன? அதை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த குட்டி கதையை கேளுங்க. ஜப்பானில் பெரிய வீரர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் நொபுநாகா. அவரிடம் படை வீரர்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. சிறிய படைபலத்தை வைத்துக்கொண்டு பெரிய பெரிய படைகளை எல்லாம் அவர் முறியடித்திருக்கிறார். அவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவர் நொபுநாகா. ஒரு சமயம் அவர் எதிரியின் மீது படையெடுத்து சென்றிருக்கிறார். அப்போது அவருடைய படை வீரர்களுக்கும் தளபதிக்கும் ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. இந்த போரில் நாம் வெற்றி பெற முடியுமா என்பதுதான் அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம். இருந்தாலும் இதை எப்படி தலைவரிடம் சொல்வது? மிகவும் யோசனை செய்தார்கள். கடைசியாக கொஞ்சம் துணிச்சலை வரவழைத்து கொண்டு மெதுவாக கேட்டே விட்டார்கள். தலைவர் நொபுநாகா பார்த்தார். அவர், சரி, அதை நாம் முடிவு செய்ய வேண்டாம். புத்த விகாரத்துக்கு போய்விட்டு வருவோம். பூவா தலையா போட்டு பார்ப்போம். என்ன வருகிறதோ அதன்படி செயல்படுவோம். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஏனென்றால் போருக்கு செல்லும்போது முழு மனசோட போகணும். மனதில் ஊசலாட்டம் இருக்கக்கூடாது என்று கூறினார். அவர் கூறியதற்கு தளபதியும் படை வீரர்களும் சரி என்று ஒப்புக்கொண்டார்கள். உடனே அவர்கள் எல்லோரும் அங்கே பக்கத்தில் இருந்த புத்தர் கோயிலுக்கு சென்றார்கள். தலைவர் உள்ளே சென்றார். எல்லோரும் ஆவலோடு வெளியில் காத்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப நேரத்திற்கு பிறகு தலைவர் நொபுநாகா புத்தர் கோயிலிலிருந்து வெளியே வந்தார். அவர் தளபதி, துணை தளபதிகள் எல்லாரையும் அருகில் அழைத்தார். அவர்கள் முன்னிலையில் ஒரு தங்க காசை எடுத்தார். இதோ பாருங்கள், இப்போது பூவா தலையா போட்டு பார்க்கலாம். பூ வந்தால் தோற்று விடுவோம், தலை வந்தால் வெற்றி பெறுவோம். பூ விழுந்தால் போர் வேண்டாம், அதை தவிர்த்து விடுவோம். தலை விழுந்தால் போருக்கு போவோம். விதி இப்போது நம் கையில்தான் இருக்கிறது. இங்கே என்ன தீர்ப்பு கிடைக்கிறதோ அதன்படியே நாம் நடந்து கொள்வோம் என்று கூறிவிட்டு தங்க காசை சுண்டினார். அது சுழன்று மேலே போய் கணீர் என்று தரையில் விழுந்தது. எல்லோரும் ஆவலோடு அதை குனிந்து பார்த்தார்கள். தலை விழுந்திருந்தது. அனைவருக்கும் ஒரே மகிழ்ச்சி, ஆரவாரம். அதன் பிறகு அவர்களுக்கு போருக்கு போவதா வேண்டாமா என்ற சந்தேகம் வரவில்லை. எல்லோரும் உறுதியான முடிவோடு போருக்கு சென்றார்கள். வெற்றியோடு திரும்பி வந்தார்கள். கோலாகலமாக வெற்றி விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது தளபதி உரை நிகழ்த்தினார். அதில் அவர், இந்த வெற்றியை தங்க நாணயம்தான் முடிவு செய்தது. அதனால் விதியை யாரால் வெல்ல முடியும் என்று கூறினார். அவர் பேசிவிட்டு உட்கார்ந்தார். இப்போது தலைவர் நொபுநாகா தன்னிடமிருந்து அந்த தங்க காசை எடுத்து இரகசியமாக தளபதியிடம் கொடுத்தார். தளபதி அதை வாங்கி பார்த்தார். அந்த நாணயத்தின் 2 பக்கமும் தலைதான் இருந்தது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? வெற்றியின் ரகசியம் என்ன? மன உறுதிதான். எதை செய்தாலும் மனதில் குழப்பம் இருக்கக்கூடாது. எண்ணி துணிக கருமம், இது வள்ளுவர் வாக்கு. அதுதான் போலும்.